Hello students, welcome to my channel. இப்போ நம்ம என்ன சம் பார்க்க போகிறோம்னா 9th sum பார்க்க போகிறோம். Ahmed does not keep proper books of accounts. Find the profit or loss made by him for the year ending 31st March 2018. இப்போது அகமதுங்கிறவர் அக்கௌண்ட்ஸ் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணாதனால நம்மளை வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இயர் எண்டுக்கு. இப்போ என்ன பர்டிகுலர்ஸ் என்னென்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்க் பேலன்ஸு, கேஷ் இன் ஹேண்டு, ஸ்டாக்கு, டேட்டாஸு, பிளான்ட்டு, ஃபர்னிச்சர், கிரெடிட்டாஸ் கொடுத்துருக்காங்க. எதெல்லாம் அசட் சைடு வருமோ அதை போடணும், எதெல்லாம் லைபிலிட்டி சைடு வருமோ அதை போடணும். ஒரு புதுசாக இந்த சம்மில் என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்கன்னா பேங்க் பேலன்ஸ் பாருங்களேன், ஒரு ஓப்பனிங் கேபிட்டல் வந்து கிரெடிட்டில் இருக்குது, க்ளோசிங் பேலன்ஸில் வந்து டெபிட்டில் இருக்குது. அப்போது என்ன அப்படின்னா கிரெடிட் அப்படின்னா நமக்கு வந்து லயபிலிட்டிஸ், ஓகேவா? இது என்னன்னு சொல்லுவோன்னா ஓவர் டிராஃப்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓவர் டிராஃப்ட்னா நம்மகிட்ட எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டை நம்ம வந்து பேங்க்கில் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறது தான் பேங்க் ஓவர் டிராஃப்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இது கிரெடிட்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. கிரெடிட் அப்படின்னாலே அது லயபிலிட்டி சைடு போகும். என்ன நேமில் போகணுன்னா பேங்க் ஓவர் டிராஃப்ட் அப்படின்னு போகணும், ஓகேவா? இது 18,000 டெபிட்னு கொடுத்துருக்காங்க. டெபிட்னா ஆஸ் யூஸ்வல் அசட் சைடு பேங்க் பேலன்ஸ்னு சொல்லிட்டு என்ட்ரு பண்ணிக்குவீங்க, ஓகே? இந்த இன்ஃபர்மேஷனை வச்சு ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கணும், இந்த இன்ஃபர்மேஷனை வச்சு க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கணும், ஓகேவா? இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்ன புதுசாக கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். அகமது ஹேட் withdrawn 40,000 for his personal use. அப்போ பர்சனல் யூஸ்ன்னு வந்தால் என்ன சொன்னேன், ட்ராயிங்ஸ்ன்னு இதை கன்சிடர் பண்ணணும். 40,000 ட்ராயிங்ஸ். நெக்ஸ்ட்டு he had introduced 16,000 as capital for expansion. அப்போ இந்த பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்காக 16,000 வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அப்போ இது என்ன கேபிட்டல்? அடிஷனல் கேபிட்டல். நெக்ஸ்ட்டு a provision of 5% on debtors is to be made. அப்போ 5% வந்து ப்ரொவிஷன், எதில்? டெட்டாஸில் வந்து 5% ப்ரொவிஷன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பிளான்ட் வந்து டெப்ரிஷியேட் ஆகுது. டெப்ரிஷியேட் அப்படின்னா தேய்மானம். எவ்வளோ ஆகுதுன்னா 10% ஆகுது, ஓகேவா? இதெல்லாம் வச்சு நம்மளை வந்து ப்ராஃபிட் ஆர் லாஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எப்போதுமே இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே எதில் கண்டுபிடிக்கணும்னா க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கும் போது தான் இதை வந்து கண்டுபிடிச்சி போடணும், ஓகேவா? இப்போ வாங்க சம்முக்கு போடலாம். பாருங்கள், நான் சம்மு ஏற்கனவே போட்டு வச்சுட்டேன். ஏன்னா போட்டு அப்படியே போட்டுக்கிட்டே உங்களுக்கு காமிச்சிருந்தா ரொம்ப லேட் ஆகுது. அதனால் நான் உங்களுக்கு போட்டு வச்சுருக்கேன். எக்ஸ்பிளைன் மட்டும் பண்ணுறேன், அதை வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. இப்போது ஃபஸ்ட்டு என்ன அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோ. பேங்க் பேலன்ஸ் என்ன வரும்? லயபிலிட்டி சைடும் வரும், அசட் சைடும் வரும், ஓகேவா? நெக்ஸ்ட்டு கேஷ் இன் ஹேண்ட் பாருங்கள். கேஷ் இன் ஹேண்ட் அசட்டு, ஸ்டாக்கு அசட்டு, டேட்டாஸ் அசட், பிளான்ட் அசட், ஃபர்னிச்சர் அசட், கிரெடிட்டாஸ் அசட், ஓகேவா? இதுபடி இப்போ நம்ம சம் போட போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? 2 இது கொடுத்துருக்காங்க, ஓப்பனிங்கும் கொடுத்துருக்காங்க, க்ளோசிங்கும் கொடுத்துருக்காங்க. அதனால் ஃபஸ்ட்டு ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிப்போம். நீங்கள் ஆஸ் யூஸ்வல் எழுதிக்கிங்க, ஹெட்டிங் எழுதிங்க. ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ஆஃப் அஹமத் ஆசான் 1/4/2017 போட்டு ப்ராக்கெட்டில் ஓப்பனிங் கேபிட்டல் அப்படின்னு போட்டுங்க. இல்லை மேலே ஹெட்டிங்கில் கால்குலேஷன் ஆஃப் ஓப்பனிங் கேபிட்டல் அப்படின்னு போட்டாலும் ஓகே, ஓகேவா? அக்கௌண்ட் ஷீட்டில் தான் சம் போடணும். நான் என்ன பண்ணணும், இந்த சைடு லயபிலிட்டிஸ்னு போட்டுங்க ருப்பீஸ்னு, இந்த சைடு அசட் ருப்பீஸ்னு போட்டுங்க, ஓகேவா? இப்போது அசட் சைடு என்னென்னலாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து எழுதணும். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஓப்பனிங் இன்ஃபர்மேஷன் வச்சு போட போகிறோமா? இது என்ன சொன்னேன், பேங்க் பேலன்ஸ் அப்படிங்கிறது கிரெடிட்டுங்கிறதுனால பேங்க் ஓவர் டிராஃப்ட்னு நேம் கொடுத்து லயபிலிட்டி சைடு போடணும். அதனால் இது வர அசட் சைடு. இப்போ என்னென்ன வரும்? கேஷ் இன் ஹேண்டு, ஸ்டாக்கு, டெட்டாஸு, பிளான்ட்டு, ஃபர்னிச்சர். இதை அப்படியே எடுத்து எழுதிடுங்க. கேஷ் இன் ஹேண்டு 800, ஸ்டாக் 12,000, டெட்டாஸ் 34,000, பிளான்ட் 80,000, ஃபர்னிச்சர் 40,000, ஓகேவா? நெக்ஸ்ட்டு லயபிலிட்டி சைடு என்னென்ன வரும்னு பாருங்கள். இந்த பேங்க் ஓவர் டிராஃப்ட் வருமா 14,000, கிரெடிட்டாஸ் வந்து 60,000. அதை அப்படியே எடுத்து இங்கே என்ட்ரு பண்ணிக்கிறீங்க. பேங்க் ஓவர் டிராஃப்ட் 14,000, கிரெடிட்டாஸ் 60,000 போட்டுட்டு என்ன சேவ் பண்ணணும், இந்த சைடு உள்ளது எல்லாத்தையும் ஆட் பண்ணி டோட்டல் போட்டுங்க. 1,66,800ன்னு இங்கேயும் 1,66,800 டோட்டல் போட்டுட்டு இந்த ரெண்டத்தையும் ஆட் பண்ணி இதிலேருந்து லெஸ் பண்ணிங்கன்னா வர ஆன்சர் தான் வந்து கேபிட்டல் பேலன்சிங் ஃபிகர். என்ன கேபிட்டல் இது? ஓப்பனிங் கேபிட்டல். ஓகேவா?
இப்போ புரியுதா? நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்? ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ க்ளோசிங் கேபிட்டலில் நல்லா கவனிச்சுங்க. சம்மில் என்னென்ன கொடுத்துருக்காங்க? ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள், பேங்க் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்களா? இது இங்கே டெபிட்னு கொடுத்துருக்கிறதால ஆஸ் யூஸ்வல் இது அசெட் சைடு தான் வரும். அப்போ பேங்க் பேலன்ஸ் 18,000 எடுத்து அப்படியே எழுதுங்க. பேங்க் பேலன்ஸ் 18,000. நெக்ஸ்ட்டு பாருங்கள், கேஷ் இன் ஹேண்ட். கேஷ் இன் ஹேண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 1500. அப்போ கேஷ் இன் ஹேண்ட் 1500 அதையும் எழுதிங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், ஸ்டாக்கு 16,000. ஸ்டாக்கையும் அப்படியே எடுத்து எழுதிங்க. ஸ்டாக்கு 16,000. நெக்ஸ்ட்டு நல்லா பார்த்துக்குங்க, டெட்டாஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 30,000 கொடுத்துருக்காங்க டெட்டாஸ். இதில் கீழே இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, ப்ரொவிஷன் வந்து 5% அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 30,000 இருக்கா, டெட்டாஸ் 30,000 சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு ஒரு காலம் இருக்குமா, அதில் போட்டுங்க டெட்டாஸ் 30,000. அதுலேருந்து என்ன பண்ணணும், லெஸ் ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ஸ், அதை லெஸ் பண்ணி காட்டணும். டவுட்ஃபுல் டெப்ஸ் அப்படின்னா இந்த கடன் வரலாம், வாரா கடன் சொல்லுவோம் தமிழில், வரலாம் வராமலேயும் இருக்கலாம். அப்போ இந்த 30,000ல் 5% கண்டுபிடிச்சிங்கன்னா 1500 வரும். அந்த 1500 30,000லேருந்து லெஸ் பண்ணி 28,500ன்னு காமிக்கணும். புரியுதா? இந்த மாதிரி ப்ரொவிஷன் கொடுத்துருந்தாங்க டெட்டாஸில் அப்படின்னா என்ன பண்ணணும், டெட்டாஸ்க்கு நேராக எவ்வளோ அமௌண்ட் இருக்குது 30,000 எடுத்து எழுதிக்கிங்க. எழுதிட்டு இதில் 5% 30,000ல் இன்ட்டு 5%னால் எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க, 5/100 பண்ணினீங்கன்னா 1500 வரும். அதை என்ன பண்ணணும், இந்த 30,000லேருந்து டெட்டாஸ்லேருந்து லெஸ் பண்ணி தான் வெளியில் கட்டணும். ஓகேவா? அதே மாதிரி நெக்ஸ்ட்டு பாருங்கள், நெக்ஸ்ட்டு பாருங்கள், பிளான்ட் இருக்கா? பிளான்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 80,000. அந்த பிளான்ட்டுக்கு ஒரு கீழே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு இன்ஃபர்மேஷன், பிளான்ட் இஸ் டு பி டெப்ரிஷியேட்டட் அட் 10% டெப்ரிஷியேட் ஆகிருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன பண்ணும், அதே மாதிரி பிளான்ட் 80,000 போட்டுட்டு டெப்ரிஷியேஷன் எவ்வளவு 10%, டெப்ரிஷியேஷன் எவ்வளவு 10%. அந்த 80,000ல் 10% கண்டுபிடிச்சிங்கன்னா 8,000 வரும். இந்த 8,000 80,000லேருந்து லெஸ் பண்ணி 72,000ன்னு போடணும். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்கேன், நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு சம்மில் பாருங்கள், ஃபர்னிச்சர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 40,000. அந்த ஃபர்னிச்சரை 40,000 எடுத்து எழுதிடுங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? கிரெடிட்டாஸ் வந்து 72,000. அப்போ லைபிலிட்டி சைடு வந்து கிரெடிட்டாஸ் மட்டும்தான் வரும், 72,000. ஓகேவா? அப்புறம் என்ன பண்ணணும், இந்த சைடு உள்ள எல்லாத்தையும் ஆட் பண்ணி டோட்டல் பண்ணிவிட்டு 1,70,000 6,000 வருதா, அதுலேருந்து 72,000 லெஸ் பண்ணிங்கன்னா வர ஆன்சர் வந்து கேபிட்டல் பேலன்சிங் ஃபிங்கர்னு கொடுத்துருவீங்க. இது என்ன கேபிட்டல்? க்ளோசிங் கேபிட்டல். அப்போ ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிச்சாச்சு, க்ளோசிங் கேபிட்டலும் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் போட போகிறோம். இந்த ஃபார்மேட் அப்படி எழுதிங்க, க்ளோசிங் கேபிட்டல் ப்ளஸ் ட்ராயிங்ஸ் மைனஸ் அடிஷ்னல் கேபிட்டல், வர்றது அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் மைனஸ் ஓப்பனிங் கேபிட்டல். க்ளோசிங் கேபிட்டல் எவ்வளோ சம்மில் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்? 1,04,000 கண்டுபிடிச்சி வச்சுருக்கோமா? அதை போட்டு அதுலேருந்து ட்ராயிங்ஸ் சம்மில் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? ட்ராயிங்ஸ் பாருங்கள், அஹமத் had withdrawn 40,000 for his personal use. பர்சனல் யூஸ்க்காக எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 40,000 கொடுத்துருக்காங்க. இதுதான் ட்ராயிங்ஸ். அப்போ அந்த 40,000 எடுத்து போட்டுக்கிறீங்க. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 1,44,000. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுவீங்க? அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸை லெஸ் பண்ணி காட்டுவீங்க. அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் எவ்வளவு? 16,000. அப்போ 16,000 எடுத்து லெஸ் பண்ணி போடுவீங்க, 1,28,000. இதுதான் அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல். இதுலேருந்து என்னதை லெஸ் பண்ணணும்? ஓப்பனிங் கேபிட்டல். ஓப்பனிங் கேபிட்டல் எங்கே கண்டுபிடிச்சிருக்கீங்க? மேலே ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிச்சிங்க, 92,800. அதை இதில் போட்டு 1,28,000லேருந்து 92,800 லெஸ் பண்ணிங்கன்னா வரதான் ப்ராஃபிட். ஓகேவா? இந்த சம் புரியுதா? புரியலைன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.